ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா டெய்லி அனலைஸ் தான். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நிஃப்டி. ஓகேவா? பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணுவோமா? டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் எம்பேட்டர் எடுத்துகிட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஆகிக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இந்த 4 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ட்ரேட் ஆகிருக்குது. பட் வாலடைல் கொஞ்சம் பெருசு. இதை நம்ம இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லியில் நம்ம ட்ரேடிங் பிளான் பார்ப்போம். வீக்லியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இது நமக்கு ஒரு பர்ஃபெக்டான லெவல் தான். இப்போ ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணாலும் சரி, சின்ன கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாலும் சரி, நல்ல ஒரு பையிங் இருக்குது. நம்ம அப்படியே ஃப்ளோவில் ட்ரெண்ட் நம்மளோட கன்வென்ஷனல் ரூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடியோ சொல்லியிருப்போம். ஃப்ளோவாக நம்ம போயிடலாம். இன்கேஸ் கேப் டவுன் வச்சா தான் கொஞ்சம் பேனிக் சினரி ஆகும். ஓகேவா? ட்ரேடிங் பிளான் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லியை பொறுத்தவரைக்கும் நம்ம பையிங்கில் தான் இருக்கிறோம். பட் அது வாலடைல் தான் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. டேல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாக இந்த இடத்துல ட்ரேட் ஆகிடுது. ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேலே கூட சொல்லலாம் ட்ரேட் ஆகிடுது ஒரே லெவலில். ஓகேவா? இதில் இருக்கிற நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்ம சாட் பேட்டர்ன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோமா? வாங்க நாமளே க்ரியேட் பண்ணுவோம் சாட் பேட்டர்ன்ஸு. சாட் பேட்டர்ன்ஸ் பற்றி தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். இங்கே பாருங்கள், ஒரு சப்போர்ட் க்ரியேட் போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சேனலில் ட்ரேட் ஆகினுக்குது. ஓகேவா? ஸோ இந்த இது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேனல் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. முதல்ல இப்போ நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். 48,000ன்றது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். நம்ம 48,100 இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எது இருக்குது, 48,500 கிட்ட ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ அது விட்டால் அட்மோஸ்ட் பேட்டர்னே பிரேக் அவுட் ஆகும்னா 47,843 இந்த லெவல் தான். இப்போ நமக்கு ஃப்ளாட்டில் சப்போர்ட் செஞ்சிச்சு, பெரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், எப்போ பேட்டர்ன் 47,843 இதுக்கு கீழே ட்ரேட் ஆயின்னு பிரேக் அவுட் கொடுக்குறோம், அப்போ நம்ம அக்ரெசிவாக செல் பண்ணலாம். குறைஞ்சி இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். லாங் டேர்மில் 46,500 வரைக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இது பார்க்கக்கூடாது. தட் மீன்ஸ் செல்லிங்க்கு இப்போ அக்ரெசிவாக செல்லிங் வரக்கூடாது. ஓகேவா? நம்ம டெய்லி 15 மினிட்ஸ் நம்ம பார்த்தா இன்னும் தெளிவாக தெரியும். 1 மினிட் ப்ளீஸ். இப்போ ஒரு நல்ல சுச்சுவேஷன். ஏன்னா இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் கீழே வந்தால் சப்போர்ட்டும் பார்த்தா மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் பண்ணிட்டான். அதுமாதிரி ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் பண்ணது தான். ஸோ ரெண்டு பக்கமே வீக் தான். நாம் நாளைக்கு பிளான் அதை முதல்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? நாளைக்கு குறைஞ்சி இந்த லெவல் கிட்ட ட்ரேட் ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக லாஸ்ட் ஹவர் இந்த 30 மினிட்ஸ் கிட்ட பை பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அவங்க இந்த நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அவங்களோட பொசிஷன் கிளியராக அவங்க பொசிஷன் கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. காரணம் நினச்சிக்க, பேட்டர்ன் இப்போ இன்வாலிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு பிரேக் அவுட் சப்போர்ட் கிட்ட ஓப்பன் ஆகுது. ஸோ ஃப்ளோவில் பிரேக் அவுட் கொடுத்துனா சல்லுன்னு கீழே இறங்கிடும். நம்ம ஒரு நல்ல மூவ்மெண்ட் பார்க்கலாம் செல்லிங்க்கு. நாளைக்கு இன்கேஸ் ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஒரு பையிங்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டை. இன்கேஸ் பெரிய ஒரு கேப் அப், இந்த அளவுக்கு கேப் அப் ஆயிருந்தாலும் பாசிட்டிவ் மார்க்கெட் தான். ஸோ நம்ம பை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிட்ட நம்ம வெயிட் பண்ணுவோம், அதுக்கடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வரைக்குமே வெயிட் பண்ணும். செகண்ட் ஹாஃப்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்படின்னு போயிட்டு கீழே இறங்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஹோல்ட் ஆகணும். கீழே வரத்தா இருந்தாலும் ஹோல்ட் ஆகணும், மேலே போகிறதா இருந்தாலும் ஹோல்ட் ஆகணும். ஸோ ஹோல்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நல்ல ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கணும். கொஞ்சம் ஒரு 11 o'clockலேருந்து நம்ம பார்க்கலாம். 11 to 12 o'clock மேலே நம்ம அக்ரெசிவாக குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். இன்கேஸ் ஃபஸ்ட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்குள்ளே இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம செல்லிங்க்கு போயிடலாம். அப்போயே நம்ம செல்லிங் போயிடலாம். நம்ம காலையிலே நம்ம செல்லிங் மார்க்கெட்டுக்கு போயிடலாம். இன்கேஸ் ஒரு பெரிய கேப் டவுன்
எல்லாம் வச்சா நம்ம அப்பயும் நம்ம செல்லிங் தான் போகணும். ஏன்னா இப்போ மார்க்கெட் பார்த்தா ஒரு புல் பேக்கில் போயிடுது. ஸோ இப்போ செல்லிங் பெரிய கேப்னு வச்சா இங்கே பை பண்ணவங்க எல்லாருமே பார்த்தா பேனிக் ஆகி விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ செல்லிங் மார்க்கெட் இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ செல் பண்ணாதவங்க ஓகே இப்போ செல் பண்ணிடலாம், மார்க்கெட் நல்லா டவுன்ஃபால் ஆகும்ன்ட்டு செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா இங்கே செல்லர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுவாங்க. இன்கேஸ் பையர்ஸ் வந்திருந்தாங்களோ பெரிய கேப்பை வச்சா ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் ஆக வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்ட. அப்போ அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் கீழே இறங்கும், சப்போர்ட் கொஞ்சம் எங்கேயாவது எடுத்துகிட்டு டபுள் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெரிய அளவுக்கு கொஞ்சம் சந்தேகமாக தாங்க. ஓகேவா, இப்படி கீழே ஓப்பன் ஆகிட்டு இப்படி கீழே இறங்கினா ஒரு 1 ஹவர்லேயே வந்து மேலே வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டோன்னா நம்ம வந்து பையிங் பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். இது நம்ம டெய்லியில் பேங்க் நிஃப்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் நிஃப்டி பார்ப்போம். ஃபின் நிஃப்டிக்கு நம்ம முதல்ல வந்து எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள் நம்ம லாஸ்ட் சப்போர்ட் கூட அது நல்லா ஆக்ட் ஆகிக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபின் நிஃப்டிக்கு வந்து டே பார்ப்போம். இது எதுக்கு நம்ம டியூஸ்டே மண்டே ஈவினிங் வந்து பார்க்கலாம். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து எக்ஸ்பைரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் போகுது. இது ஒரு பையிங் பேட்டர்ன் தான், ஓகேவா. ஸோ நம்ம பை பண்ணலாம், பட் கொஞ்சம் ஹோல்ட் வெயிட் பண்ணுவோம். மேலே போனால் கீழே இறங்கலாம், மேலே போனால் கீழே இறங்கலாம், மேலே போனால் இன்கேஸ் இது வந்து கேப் அப் வச்சுட்டோன்னா நல்ல ஒரு பையிங் செய்யுது. வீக்லி டேயில் பார்த்தா பேக் அப் வைக்கணும். ஒரு கேப் டவுன் வச்சா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புக்குது, ஓகேவா. தென் நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம். 15 மினிட்ஸில் இவனுக்கு சப்போர்ட் இப்போ எங்கே லெவல் இருக்குது, சப்போர்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நம்ம இந்த லெவலுக்கிட்ட எதிர்பார்க்கலாம். இந்த லெவலுக்கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது உனக்கு, சரிங்களா. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தா 21,549. நாளைக்கு கேப் அப் ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணினாலோ இல்லை கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பை பண்ணலாம், ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இன்கேஸ் பெரிய கேப் இந்த லெவலுக்கிட்டலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை பிரேக்கர் கொடுத்தா நம்ம செல்லிங் பார்ப்போம், ஓகேவா. நடுவில் இங்கே எங்கே ஓப்பன் பண்ணாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட்டுக்கு. எக்ஸ்பைரி அன்னைக்கு கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அதனால் நல்லா வச்சுக்கோங்க. கேப் அப் இல்லை இந்த லெவலுக்கிட்ட ஓப்பன் ஆகிட்டு இங்கே சஸ்டெயின் பண்ணிட்டான்னா ஃபஸ்ட்டு 15 to 30 மினிட்ஸ் கிட்ட சஸ்டெயின் பண்ணான்னு வச்சு 15 மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணால் நம்ம பை பண்ணிடுவோம் சின்ன லெவலில். 30 மினிட்ஸ் அதை சஸ்டெயின் பண்ணிட்டான்னா செல்லிங் பேட்டர்ன் இருக்கக்கூடாது, 5 மினிட்ஸ்லேயும் சேர்த்து சஸ்டெயின் பண்ணான்னா நம்ம பை பண்ணிடலாம் அக்ரெசிவாக, ஓகேவா. அதே மாதிரி தான் செல்லிங்க்கும். இல்லை கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு இங்கேயே சஸ்டெயின் ஆகிருக்கிறாங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நம்ம செல் பண்ணுறதாலும் சரி பை பண்ணுறதாலும் சரி நம்ம முடிவெடுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஓகேவா. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப குரூஷியலான டே. ஏன்னா ஓப்பனிங் ப்ரைஸை பொறுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து அப் சைடில் போமா டவுன் சைடில் போமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரியும், ஓகேவா. அண்ட் தென் நம்ம நிஃப்டி பார்ப்போமா. லாஸ்ட் டே சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல சப்போர்ட் சொல்லியிருந்தோம், நல்ல மூவ்மெண்ட் இருந்தான், ஓகே. இப்போ வந்து நம்ம பார்த்தா நிஃப்டி வந்து முதல்ல நம்ம டேக்கு வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து வீக்கில் போயிடுவோம். வீக்கை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 to 15 வீக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்சைடில் இருக்குது. ஒரு புல் பேக்குக்காக நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த புல் பேக் வந்ததுக்கடுத்து நம்ம பையிங்க்கு அக்ரெசிவாக பண்ணலாம். ஸோ அந்த புல் பேக்காக எதிர்பார்க்குறோம், ஓகேவா, மறந்துடாதீங்க. இப்போ டே பார்த்தீங்கன்னா டேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இறங்கினா மேலே இறங்கினா மேலே இறங்கினா மேலே. இது ஒரு பையிங் சைடில் தான் டேயில். ஸோ இங்கே வந்து நம்ம எதுவும் சொல்லலை. ஏன்னா நம்ம டேயில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் 21,500. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,750. இதை பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம செல்லிங்க்கு பையிங்க்கு பார்க்கலாம். இப்போதைய சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இவன் பையிங்க்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த லெவலுக்கிட்ட எங்கே ஓப்பன் பண்ணாலும் நம்ம வந்து பை பண்ணலாம். கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம பை பண்ணுவோம். பிரேக் அவுட் கூட சஸ்டெயின் பண்ணுவோம், நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிடலாம். ஓகேவா, இந்த லெவல்கிட்ட ஓப்பன் ஆகிட்டு
இங்கே வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆகணும். இல்லைனாலும் இங்கே அப்படியே ஹோல்ட் ஆகிட்டு செகண்ட் ஹாஃபில் நம்ம வந்து பை பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட்டை வந்து எப்போ வந்து நம்ம செல்லிங்க்கு பார்க்கணும்னா, செல்லிங் சொல்கிறத விட இப்போ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில், ஸோ அப்போதைக்கு சப்போர்ட் வேணும்னா இதுதான் இந்த லெவல். இப்போ சப்போஸ் இந்த லெவல்கிட்ட ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 15 to 30 மினிட்ஸில் பிரேக் கொடுக்குறது சஸ்டெயின் பண்ணோன்னா நம்ம செல் பண்ணுவோம். இல்லைனா இங்கே ஓப்பன் ஆகிட்டு காலையில் இப்படின்னு மார்க்கெட் இப்படி மேலே கீழே இறங்கினா நம்ம செல்லிங் பார்ப்போம். குறைஞ்சது வந்து நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம்னா, ஃபஸ்ட்டு டார்கெட்டு இவ்வளோ தூரம் வைக்கலாம், ஓகேவா? இவ்வளோ தூரம் நம்ம வந்து இங்கே எதிர்பார்க்கலாம். நிஃப்டி அதை விட்டால் இந்த லெவல்கிட்ட செல்லிங்க்கு பார்த்துக்கோங்க, இந்த லெவல்கிட்ட, ஓகேவா? இதுவே ஃப்ளாட்டில் இந்த லெவலுக்கிட்ட கேப் இப்படிலாம் ஓப்பன் ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நடுவில் ஓப்பன் பண்ணால், ஓகேவா? இந்த அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நிறையா ஆப்ஷன் சீரீஸ் ஆப்ஷன்ஸ் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறையா பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும், ஓகேவா? அண்ட் தென் எங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேட் இருக்கும். அண்ட் தென் பாய்.